படிக்கும் பழக்கம் வந்தால் சிந்திக்கும் திறன் வரும், சிந்திக்கும் திறன் வந்தால் அறிவு பெருகும் என்ற அப்துல் கலாம் அவர்களின் வார்த்தைக்கு இணங்க பல நல்ல நூல்களை தேடி பிடித்து படிக்க தெளிவு பெற வழிவகுக்கும் இப்பகுதி புத்தகம் படி. வணக்கம். மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். புத்தகம் படி அப்படிங்கிற தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த புத்தகம் படி அப்படிங்கிற நிகழ்ச்சியில் இன்றைக்கி உங்கள்கிட்ட எடுத்துக்க இருக்கிற புத்தகம் திருக்குறளும் வேதாத்திரியமும். இந்த நூல் ஞானாசிரியர் கோ ஜெயராமன் அப்படிங்கிற எழுத்தாளர். அவர் எழுத்தாளராக இந்த இதில் இருக்கார். நூலாசிரியர் அவர் பற்றி சொல்லணும்னா சென்னை ரங்கராஜபுரம் மனவளக்கலை மன்றத்துடைய நிர்வாக அரங்காவலராக எடுத்துகிட்டு வர்றார். 28 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அவர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அதில் உதவி நிர்வாக பொறியாளராக பணியாற்றியிருக்கிறார். சென்னையில் உள்ள சித்தர் இலக்கிய மையத்தின் காப்பாளராகவும் இருந்து தொண்டு செய்து வருகிறார். இவரது சேவைகள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்குது. முக்கியமாக அவருடைய நிறைய அமைப்புகள், வேளச்சேரியில் இருக்கிற தீபம் அறக்கட்டளை, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அப்படின்னு இவருடைய சேவைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதில் முக்கியமாக அவர் வேதாத்திரியத்தை முதன்மையாக கொண்ட வகையில் தான் இந்த திருக்குறளையும் வேதாத்திரி மகர்ஷியின் கருத்துக்களோடு இணைந்து இந்த நூலை இந்த நூலாசிரியர் கோ ஜெயராமன் அவர்கள் இதை படைத்திருக்காரு சொல்லலாம். இதில் நூலாசிரியர் பல்வேறு தலைப்புகளில் தன்னுடைய கருத்துக்களை கொடுத்துட்டு போகிறாரு. எப்படி திருக்குறளையும் உள்வாங்கி கொண்டு மனவளக்கலையோட வேதாத்திரியத்தோட மனவளக்கலையும் உள்வாங்கி கொண்டு இந்த நூலை படைச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். அவருடைய அனுபவம் அவருக்கு அந்த நூலில் பல இடங்களில் வெளிப்படுறது நம்ம பார்க்குறோம். முக்கியமாக சமுதாய வாழ்வு அப்படிங்கிற தலைப்பில் நூலாசிரியர் எந்த நிலையில் நமக்கு ஒளி கொடுத்து ஊக்கமளித்து வாழ்க்கையை திறம்பட நடத்துவது அப்படிங்கிற இந்த நடத்துவதற்கான சக்தி இந்த திருக்குறளும் இந்த வேதாத்திரியும் அளிக்கிறது அப்படிங்கிறத அவர் ஒரு குறிப்பாக அவர் எடுத்து கொடுக்கிறது பார்க்குறோம். இதற்கு நமக்கு பண்பு நலன்களை பெறுவதற்கு இந்த திருக்குறள் நம்ம ஒரு வாழ்க்கை தத்துவமாக இருக்குது அப்படிங்கிறதையும், இந்த திருக்குறள் வழியாக நாம் எண்ணற்ற ஆற்றலை பெருக்கிக் கொள்ளலாம், சக்தியை பெருக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் நாம் அவர் கொடுக்குறாரு. இதை நாம் தொடர்ந்து அன்றாட வாழ்க்கையில் பின்பற்றுதல் அப்படிங்கிற வகையில் இந்த அவசியத்தை பற்றியும் இந்த நூலாசிரியர் தன்னுடைய அன்பு வேண்டுகோளாக இந்த திருக்குறளை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியத்தையும் கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு தலைப்பில் சமநிலை தத்துவமும் திருக்குறளும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கருத்துக்களோட கூடிய ஒரு கட்டுரையை கொடுக்குறாரு. அதில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, திருக்குறள் கருத்துக்களை வேதாத்திரி மகர்ஷியின் தத்துவ பாடல்களோடு இணைந்த வகையில் அவர் தன்னுடைய அந்த சமநிலை அப்படிங்கிற வகையில் அந்த தத்துவ விளக்கத்தினை அவர் கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். இந்த ஆசிரியராக நூலாசிரியராக விளங்குகிற ஜெயராமன் அப்படிங்கிறவர். அடுத்தது காந்தியத்தை பற்றியும் கொடுக்குறாரு. காந்தியம் என்னும் சத்திய பெரும் பயணம், காந்தியம் என்னும் சத்திய பெரும் பயணம், வள்ளுவத்தின் வாய்மை கொள்கைகள் அப்படிங்கிற தலைப்பில் தன்னுடைய கட்டுரையான உண்மை ஒன்றே வழிபாடு. இது பார்த்திங்கன்னா வேதாத்திரியத்திலையும் அந்த கோட்பாடு இருக்குது. உண்மை ஒன்றே வழிபடுதல் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஏன்னா பல கடவுள் நாம் வழிபடுறதால் பல கடவுள்களை கொண்டு நம்ம வழிபாடுங்கிறது இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம வழிபாட்டில் வேற்றுமைகள் வந்துடுது. என்னோட தெய்வம் வேறு, உன்னோட தெய்வம் அப்படிங்கிற வேற்றுமை வந்துடுது. அதெல்லாம் நீக்கி உண்மை ஒன்றே வழிபடுதல் அப்படிங்கிற கோட்பாடை கொடுக்குறாரு. அதை இதை வலியுறுத்துகிற வகையில் தான் காந்தியடிகளுடைய சத்தியம் அப்படிங்கிற பயணம் அமைஞ்சது அப்படிங்கிறதுல அவரும் சொல்கிற அந்த கருத்துக்களை கொண்டு நிகழ்வுகள் அது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, அவருக்கு எப்படி கிடைச்சிது, காந்தியடிகளுக்கு எப்படி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி விளக்குறாரு. அதில் என்ன சொல்கிறாரு,
பல ஞானிகளுடைய அறநூல்கள் அதை ஆழமாக கற்று அவற்றின் வழியாக நடந்ததால் அந்த தத்துவ ஞானிகள் போதனைகள் வந்து காந்தியடிகளை ஒரு பெருமையான இடத்துக்கு கொண்டு போணுச்சு அப்படி சொல்கிறாரு. ஏன்னா காந்தியடிகள் சத்திய சோதனையிலே அவர் அதை கொடுக்குறார். நிறையா வந்து தன்னுடைய வாழ்க்கையில் சத்தியத்தை ஏன் மேற்கொண்டேன் அப்படிங்கிற போது இந்த ஹரிச்சந்திரனுடைய கதையை பற்றி சொல்லி தனக்கு சின்ன வயசுலேயே அது வந்து எப்படி தன்னுடைய வந்து அதை வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத விளக்குறத சத்திய சோதனையில் அவர் விளக்குறார். அதை தான் இவர் இங்கேயும் அந்த நூலாசிரியர் இங்கே அந்த கட்டுரை மூலமாக அந்த அறநூல்கள் எப்படி அவருக்கு வந்து ஒரு ஆழமான பதிவை கொடுத்து அவரை மாற்றுறதுக்கு காரணமாக அமைஞ்சதோ அந்த பயணம் நமக்குள்ளாரையும் தொடரணும் அப்படிங்கிறத விரும்புகிறாரு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த வகையிலேருந்து வேதாத்திரியத்தின் உலக சமுதாய சேவா சங்கம் அப்படிங்கிறது பலருடைய வாழ்க்கையை தூய்மையாக்கி முழுமை பேருங்கிற ஒரு உயர்ந்த நிலையை கொண்டு போயிருக்குது அப்படி சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி வேதாத்திரியம் அப்படிங்கிறது பறந்து விரிந்து உலகம் பூரா விரிந்த நிலையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த அவருடைய கோட்பாடுகள் அந்த மனநலம், உடல் நலம், அந்த வகையில் உயிர் வளம் அப்படிங்கிற வகையில் எல்லாருக்கும் அது ஒரு சிறந்த தன்மையை கொடுக்குது. அப்படிங்கிறதால தான் இது வந்து ஒரு மனிதனுடைய முழுமை பேறு அப்படிங்கிற அவனுடைய இறைத்தன்மையை உயர்த்துகிற தன்மையாக இருக்குது அப்படிங்கிறத வலியுறுத்துகிறாருன்னு பார்க்கலாம். இது தவிர வேதாத்திரி மகரிஷியோடைய அகத்தாய்வு பயிற்சிகளை பற்றியும் அவர் விளக்குறார். ஒரு மனிதனை எப்படி மேம்படுத்த முடியும் அப்படின்னா அந்த அகத்தாய்வு அப்படிங்கிற பயிற்சிகள் மூலமாக தன்னைத்தானே அவர் வந்து உணர்தல் அப்படிங்கிற வகையில் எண்ணத்தை ஆராய்தல் அப்படிங்கிற போது, ஏன்னா ஒரு மனிதனுடைய எண்ணம் தான் அவனுடைய செயலுக்கு அடிப்படையாக அமையுது. அப்போது இந்த எண்ணம் ஒரு செயல் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா அவருடைய எண்ணமும் தப்பாக இருக்க முடியும். அதனால தான் எண்ணத்தை சீரமைத்து கொள்ளுறது அப்படிங்கிற வகையில் எண்ணத்தை ஆராய்ந்து சீரமைச்சுக்கலாம் அப்படிங்கிற வகையில் கொடுக்குறாரு. அடுத்தது ஆசை சீரமைத்தல். ஏன்னா ஆசைப்படுறதுங்கிறது அவசியம்தான், எல்லாருக்கும் ஆசைப்படுறது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது. ஆனால் ஆசையை சீரமைச்சுக்கலாம்ங்கிறாரு. எதெல்லாம் நம்மளால் முடியுமோ அதை மட்டும் நம்ம செஞ்சு அதுக்கான நம்ம செயல்களை செய்கிறது அப்படிங்கிற வகையில் ஆசை சீரமைத்தல்ங்கிற ஒரு பயிற்சி மூலமாக அந்த இதை கொடுக்கலாம் அப்படிங்கிறது. அடுத்தது கவலை ஒழித்தல் அப்படிங்கிற வகையில் கவலையை நாம் வந்து ரொம்ப அது ஒரு பெரிய வலை, அது ஒரு மாய வலை, அதை நாம் எப்படி நீக்கிறது அப்படிங்கிறத ஒரு பயிற்சியாக கொடுக்குறாரு. சினம் தவிர்த்தல் அப்படிங்கிற வகையிலையும் இந்த வகையில் நம்ம மனதை சீரமைத்து கொள்றதுக்கான பயிற்சிகளை வந்து கொடுக்குறாரு. அந்த வழியாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா குடும்பத்தில் ஒரு அமைதி, சமுதாயத்தில் ஒரு இணக்கம், உலகத்தில் சமாதானம் அப்படிங்கிற வகையில் இந்த வகையில் தான் அவர் இந்த நூலாசிரியர் இது அப்படியே கொண்டுட்டு போயிருக்காருன்னு பார்க்குறோம். ஸோ இது போன்ற பல ஞானிகள் கருத்துக்களோடு மனித மனம் பண்படுத்தக்கூடிய அறிவுரைகளை பயிற்சிகளை இந்த நூலின் வழியாக இந்த ஆசிரியர் நமக்கு கொடுக்குறாரு. இதை நம்ம அவசியம் படித்து தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இந்த திருக்குறளும் வேதாத்திரியம் அப்படிங்கிற இந்த நூலை நாம் எல்லாரும் நம்மளுடைய நூலகத்திலையும் வாங்கி படிச்சுக்கணும். நம்ம அது படித்தது மட்டும் இல்லாமல் அதன் வழி நடக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். நன்றி.